பிரசாந்த் நீல், அதாவது கடந்த 30 வருடங்களாக நம்பர் 1 பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு இந்தியாவிலேயே பேர் வாங்கின இயக்குனர் நம்ம சங்கர் தான். ஆனால் சங்கரையே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமௌழி அவர்கள் அழகாக டச் பண்ணிட்டு போயிட்டாரு. அவருடைய பாகுபலி 2 படங்கள் மூலம் சங்கரை தாண்டி போயிட்டாரு அப்படிங்கிறத உண்மை. ஆனால் ராஜமௌழியாவது தொடர்ந்து 9 வெற்றி படங்களை கொடுத்துருந்தாரு. ஆனால் அப்பேற்பட்ட ராஜமௌழிவே ஒரே ஒரு ஹிட்டு படம் கொடுத்துட்டு 2வது படத்துலேயே ஓரம் கட்டிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் 3வது படத்தில் சுத்தமாக தாண்டி போயிட்டாரு ஒரு இயக்குனர் அப்படி தான் தெரியும். அவர் தான் பிரசாந்த் நீல். KGF 2 படம் தமிழ்நாட்டில் பார்க்காத ஆளே இருக்க முடியாது. எல்லாரும் பார்த்தனால தான் அப்படிப்பட்ட இமாலய வசூலை அந்த படம் மிகப்பெரிய அளவில் கலெக்ட் பண்ணிச்சு. இந்தியா முழுக்க மிகப்பெரிய வசூல் மலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்பேற்பட்ட பிரசாந்த் நீல் நம்ம பிரபாஸை வச்சு எடுத்த சலார் படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஓப்பனிங் இருந்துச்சு. இந்த படம் எப்படி ஒரு KGF 2 மாதிரி யஷ் வளர்ந்து வர ஹீரோ, அப்கமிங் ஹீரோ, அவரை வச்சே இப்படி எடுத்துக்காருன்னா பிரபாஸில் வச்சு எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் அந்த படத்துக்குள்ளே நினைச்சோம். போதாக வரைக்கும் நம்ம பிரதிராஜ் வேறு வில்லை. ஆனால் பாருங்கள், அந்த படம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ஸோ சலார் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை அப்படிங்கிறதா உண்மை. ரொம்ப டயர்டாயிட்டாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே. இப்போ இது குறித்து பிரசாந்த் நீலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, சலார் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெருமளவில் வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஏன்னா KGF 2 அப்படிங்கிற மாபெரும் வெற்றியால் ஒருவேளை நான் அலட்சியமாக இருந்துட்டணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதிலிருந்து நிறைய பாடங்களை கற்றதன் மூலம் சலார் 2 நான் வேறு மாதிரியான ஒரு படமாக எடுத்திருக்கேன். நிச்சயமாக சலார் 2 என்னுடைய சிறந்த படமாக இருக்கணும் அப்படிங்கிற உறுதியோடு தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிக்காரு. ஸோ பிரசாந்த் நீல் ஒரு தோல்வி படம் கொடுத்ததுக்கே பார்த்தீங்கன்னா உடனே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டு 2வது படத்துக்கு முனைப்பை வேலை பார்க்குறாங்க. ஆனால் இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம சங்கர் சொல்கிற இந்தியன் 2க்கு நான் நினச்சதை சொல்லிட்டேன், மக்கள் ட்ரோல் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பதில் கொடுக்குறாரு. நம்ம சிறுத்தை சிவம் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கணும். கங்குவா படம் மிஸ்டேக்னால தான் ஓடல, சரிங்க ஸ்க்ரீன் பிளே சரியில்லை அப்படின்னு ஒரேடியாக ட்ரோல் பண்ணதால் ஓடல அப்படின்லாம் நம்பிடக்கூடாது. ஸோ மற்ற லாங்குவேஜ் இயக்குனரிடமிருந்து நம் தமிழ் இயக்குனர்கள் பாடம் கற்றுக்குவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.